ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி 28/9/2024 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:40 8:45 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை, குளிகை காலை 6 மணிலிருந்து 7:30 வரை, யமகண்ட மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று மாலை 6:09 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:29 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய அமிர்த யோகம் இன்று முழுவதும் மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:51 வரை பவம், பின்பு மாலை 6:09 வரை பாலவம், பின்பு கௌளவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 5:20 வரை மூலம், பின்பு போராடம். இன்றைய ராசி பலம் முதல் ராசியாக மேஷ ராசி அன்பர்கள் பார்த்தா உங்களுக்கு உடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களும் கவனமாக உடல்நிலை சரியில்லைனா போய் மருத்துவரை பார்த்து உரிய ஆலோசனையும் சிகிச்சையும் எடுத்துக்கொள்வது சிறப்பு. உங்களுக்கு உடைய கடன் சார்ந்த பிரச்சனை கொஞ்சமாக குறையிறதுக்கான ஒரு துவக்க நாளாக என்று உங்களுக்கு அமையப்போது. உங்களுக்கு மனசுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு உத்தியோகத்தில் உடனுக்குகளை பற்றி யார் எப்படியா பண்ண கொஞ்சம் அறிந்து கொண்டு அது தகுந்த போல் கொஞ்சம் பேசுவது பழகுவதை கொஞ்சம் வைத்துக்கொள்ளுங்கள். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சியெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரப்போது, நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. மற்றபடி இன்று ஒரு பக்தி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு இன்று அமைகிறது. ரிஷபராசினுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு உங்கள் மனசில் இருந்த சில குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு நாள் அமைப்பது. உங்களுக்கு குழப்பங்கள் தீர்ந்து நம்ம தெளிவாக சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய, தெளிவாக பேசக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. உடனுக்குள்ள கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு குழப்பத்தை கொஞ்சம் பார்த்துறதுங்க. அதே சமயம் சில செயலில் இருந்த தடுமாற்றங்கள்லாம் கொஞ்சம் மறைந்து ஒரு நிலையான ஒரு முடிவெடுக்கிறதுக்காக பேசுவதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தனம் சார்ந்த உதவி, அடப்பணத்துக்கு இருந்த பணம் சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய ஒரு அற்புத நாளாகவும், உங்கள் கருத்துக்கு உறவினர் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலும் ஒரு மதிப்பு அளிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது. உங்களுக்கு அலுவலக பொறுப்புக்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. மற்றபடி அனைவரும் கொஞ்சம் பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. பிந்து ராசி என்பது பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய தன வரவு அதிகரிப்பு, உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற நாள். உங்களுக்கு எதிராக இருந்தவங்களாம் தானாக விலகி செல்லக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனையும் அதுக்கான ஒரு வழிமுறையும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுடைய திறமைகள்லாம் கொஞ்சம் வெளிப்படுத்தி அதில் பாராட்டுக்களை பெறக்கூடிய நாள். உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்துக்கு இருந்த கொஞ்சம் மந்தத்தன்மை நீங்கி வியாபார முன்னேற்றம் நல்ல லாபம் கிடைக்கிற ஒரு நாளாக அமையுது. உங்களுக்கு தேவையற்ற விவாதங்கள் பேச்சுக்களை எல்லாம் உணவில் மத்தியிலையோ நண்பர்கள் மத்தியிலையோ இல்லை பணி செஞ்ச இடத்துலையோ கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஃபேஸ் நல்ல ஒரு பொலிவு ஃப்ரெஷ்னஸ் தெரிப்போது. உங்களுக்கு மனதில் ஒரு புதிய தைரியத்தோடு இந்த பணியை நீங்கள் துவக்க போகிறீங்க. நீங்கள் மற்றபடி அனைத்து விஷயங்களும் நல்லா ஒரு நம்மளால் முடிகின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசி பார்த்தோன்னா உங்களுக்கு உடைய பேச்சுக்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. எடுத்துங்க பேசாத கொஞ்சம் யோசித்து பேசுங்க. பேசாமல் இருப்பதே சிறப்பு. உங்களுக்கு உடைய வாடிக்கையோட என்ன கொஞ்சம் புரிந்து கொண்டு நடந்து கொண்டாலே உங்களுடைய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அடைப்போம். உங்களுக்கு உறவினர்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுது. உங்களுக்கு குடும்ப விவகாரத்தில் கொஞ்சம் மற்றவங்களுடைய தலையீடை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்கள் பார்த்துங்க, மற்றவங்க தலையிற மாதிரி நீங்கள் வைத்துக்காதீங்க. நீங்கள் விளையாட்டு சார்ந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு மற்றவங்களை யாராவது பகையினை சார்ந்த பகைகளை விலகக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசினி பார்த்தோன்னா உங்களுக்கு
சக ஊழியரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு மல்லுக்கட்டி நிற்காதுங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் இதிலும் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக ஒரு வேலையை செய்வது நல்லது. உங்களுக்கு அந்த பதட்டமே தேவையற்ற பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டு கொடுத்தவங்களுக்கு திடீர் வரவெல்லாம் வரக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு மனசை உறுத்திய சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு நிதானமான பேச்சுக்களே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் நாள். உங்களுக்கு வெளியூர் பயணமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. மற்றபடி மற்றவர் மீது கொஞ்சம் பரிவுபட வேண்டிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எதையும் சமாளிக்கிற ஒரு பக்குவம் பிறக்க போகுது. இந்த சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் பொது காரியங்களில் உங்களுக்கு ஒரு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகுது. உங்களுக்கு உங்களுடைய மனசில் கொஞ்சம் புதுவித ஆசைகள்லாம் கொஞ்சம் எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போகுது. ஆனால் கொஞ்சம் இந்த பொருளாதாரம் தொடர்பான சில விஷயங்கள் நல்லா முன்னெடுத்து செல்ல போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக அமைய போகுது. உங்களுக்கு அதே சமயத்தில் கொஞ்சம் ஆடம்பர விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு உயர் அதிகாரியோடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால உங்களை பணியிடத்தில் நல்ல ஒரு சுமூகம் ஏற்பட போகுது. உங்களுக்கு அதோட நல்ல ஒரு பாராட்டுகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாராட்டு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி பார்த்தோன்னா உங்களுக்கு அரசு அதிகாரிகள் வழியில் கொஞ்சம் புதிய அறிமுகம் கிடைக்க போகுது. அந்த அறிமுகத்தில் கொஞ்சம் பணியில் கொஞ்சம் சுமூகமாக போகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்போது. உங்களுக்கு வாழ்க்கை துணையோட கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் மறைந்து கொஞ்சம் அந்யோன்யம் ஏற்பட போகுது. உங்களுக்கு ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி சிந்தனைகளெல்லாம் அடுத்த கடுத்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. உங்களுக்கு புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் இருக்குது. அந்த எண்ணங்கள் நிறைவேறும் பொழுது கண்டிப்பாக முயற்சி நிறைவேற்றினா கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் தான் வாங்குங்க. நீங்கள் கல்வி தொடர்பான பணியில் கொஞ்சம் சிறு சிறு மாற்றங்கள்லாம் செஞ்சக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு சபை தொடர்பான சில பணிகளை கொஞ்சம் சக ஊழியருடைய ஒத்துழைப்பு நல்லா அதிகரிக்க போகுது. உங்களுக்கு மற்றபடி நல்ல ஒரு வெற்றியும் பிரீத்தியும் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. கொஞ்சம் விவாதங்களை விட்டுருங்க. கேட்குறத செய்யுங்க. யாரையும் நம்பி எந்த பொருளும் ஒப்படைக்காங்க. நீங்கள் வியாபார பணியில் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு இந்த திருப்பணி கோயில் திருப்பணி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால அதனால் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாளாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தந்தை வழி உறவால் நல்ல ஒரு அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாண்டு இருக்குது. உங்களுக்கு நீண்ட தூர பயண வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதால கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் அரசு காரியங்களில் எதிர்பார்த்த கொஞ்சம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதமாக நிறைவேறக்கூடிய நாள் அமைதவங்களுக்கு. மற்றபடி இன்று கொஞ்சம் ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஓய்வு நேர நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி அமைப்பு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எது நிற்காமல் சரின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலே நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும். இதிலும் கொஞ்சம் நிதானத்தோடு யோசித்து பேசுவதும் செயல்பதும் நல்லது. உங்களுக்கு கவனமாக இருங்க. திடீர் பயணங்கள்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும், பார்த்துங்க. சஞ்சலமான சில சிந்தனைகள்லாம் குழப்பக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. உங்களுக்கு இந்த அலுவலக பணியில் கொஞ்சம் ஆவணங்களில் கொஞ்சம் செயல்படும்போது கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே சமயத்தில் இந்த கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு வரவு நிறைந்த நாளாக அந்த வரவுகளை கொஞ்சம் பார்த்து செலவுகளாக சேமிப்புகளாக கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் மகர ராசி பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களை மனசில் இருந்து வந்த சில இறுக்கங்களை குறையக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு ஃப்ரீயாக போகிறீங்களா, எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் தானாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் தவறிய சில வாய்ப்புகளை மீண்டும் கிடைக்க போகுது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர் கல்வி சார்ந்த தொழில் புது ஆர்டரு, புது பிரான்ச்சஸு, புது ஏஜென்ட்டு, இது போல் நிறைய விஷயங்கள் நீங்கள் தவறு தான் மீண்டும் வாய்ப்பு கிடையாது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் அடுத்த போகிறதுக்கான ஒரு நிலைக்கு நீங்கள் வர போகிறீங்க. நீங்கள் எந்த முடிவை எடுத்தால் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுக்கு வழவடா குழக்கடா கிடையாது. எடுக்கிற முடிவு தெளிவாக எடுக்க போகிறீங்க. நீங்கள் உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதால் அலுவலக பணியில் உள்ளவங்களும் நல்லா ஒரு சும்மா சொல்லி ஏற்பட போகுது. உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு இதுவரையும் இந்த நெருக்கமான இருந்து வந்த சில கருத்து வேறுபாடெல்லாம் மறையக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் நெருக்கம் உண்டாகக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. மற்றபடி உங்களுக்கு இதுவரை இருந்த சில தடைகள்லாம் மறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று அமைகிறது. கும்பராசன் பார்த்தா உங்களுக்கு உடைய வெளியூர் வேலை வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க. அந்த வெளியூர் வேலை வாய்ப்பால் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கலாம். அடுத்த காலத்தில் இப்போது ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். உங்களுக்கு
நிர்வாக பலனில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் நிறைய பிரச்சனை உங்களால் சால்வ் பண்ண முடியும். கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் உங்களுக்கு கட்டுப்பாடு வரக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு மற்ற ஒரு கருத்துக்களால் உங்கள் இலக்குகளில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் மற்ற கருத்துக்களை கேளுங்க, அது முழுமையாக எடுத்துக்கின்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வர்த்தக முதலாம் கொஞ்சம் யோசித்து ஆலோசனை பெற்று முதலீடு செய்வது நல்லது உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் ஒரு வெற்றி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. மீனராசி நமக்கு பார்த்தா உங்களுக்கு உடைய ஆரோக்கியமான செயல்களில் கொஞ்சம் கவனம் வேண்டும். இல்லை டாக்டர் பார்க்குறது ஏதாவது டெஸ்ட் பண்ண வரிசையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனங்கள் பழுதில் கொஞ்சம் விரையெல்லாம் ஏற்படலாம் உங்களுக்கு. உடனிருப்பெல்லாம் யார் இருப்பான்னு கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக அமையிருப்பது உங்களுக்கு. நண்பர்களுக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் மனசு ஈடுபட்டு ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் கடன் சார்ந்த செயல்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. மற்றபடி இனிமை நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கு. இந்த நாள் அனைத்து ராசிகளுடைய வெற்றி நாளாகவும் ஒரு இனிய நாளாக அமைய வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.